இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நாம ஜெபித்து இந்த நாளுக்குரிய தியானத்தை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம், மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில அது கண்ணியாய் மாறும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நாம் 2-3 வாரமாக தேவனுடைய வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஐஸ்வர்யத்தை கனத்தை கொடுத்து தேவன் அவர்களை வழிநடத்துவார் என்று சொல்லி பார்த்தோம். அதுபோல ஞானமில்லாதவர்களுக்கு ஞானத்தை தேவன் கொடுப்பார். ஞானத்தை பெற்றுக்கொண்டதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படியாக அவர்கள் உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நிறைய காரியங்களை போன வாரத்தில் தியானித்தோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஞானம் மிகவும் அவசியமானது என்று சொல்லி பார்த்தோம். ஸ்தோத்திரம். நம்ம பல நேரங்களில் எனக்கெல்லாம் எதுக்கு ஞானம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நினைக்கிறோம். ஞானம் எந்த ஒரு மனுஷனையும் அது உயர்த்துகிறதா இருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து வரத்திலிருந்து அவர் கொடுக்கிற அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட நாம் பலவீனனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். அவரை நம்புகிற ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சோர்ந்து போன அனுபவம் உள்ளவனாக இருந்தாலும், அப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவர் பலனை கொடுக்கிறவர் என்று சொல்லி முதலாவதாக நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி நாம் செபித்து இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையின் எண்ணத்தோடு இந்த பாடலை பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. எல்லாரும் சொல்லுங்க. தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே,
தந்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அதிசயம் நடத்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ஆமென். தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எஸ்அப்பா அவரிடத்துல கேளுங்க. அப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். இந்த பிரச்சனையில, இந்த தேவையின் மத்தியில, இந்த வியாதியின் மத்தியில உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான். ஓ, இந்த நாளில் உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லாதபடிக்கு எங்களுக்கு யார் உண்டு? உம்மையே நாங்கள் நம்புகிறோம் அப்பா. எனக்கு செய்யுங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் ஆண்டவரே, உம்மையே நம்பி உள்ளோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய், உம்மிலே மகிழ்ந்து களி கூறும்படியாய் தேவனே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தி வந்த ஜீவனுள்ள தேவனப்பா, இனிமேலும் ஆண்டவரே அப்பா, இந்த ஜனங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறோம். வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது யாரெல்லாம் கர்த்தராகி உம்மை நம்பினார்களோ அவர்கள் ஆண்டவரே கைவிடப்படவில்லை என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. இந்த மாதத்திலும் கர்த்தாவே, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் இதுவரைக்கும் அப்பா, இந்த 29ஆம் தேதி வரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை தியானிக்கும் போது கர்த்தாவே, இன்னும் அதிகமாய் உம்மை நம்பி ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு ஏதுவாய் இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக்கி ஆசீர்வைத்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அற்புத கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்து ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்புகிற ஒரு அனுபவம், அவரை நம்பி வாழ்கிறதான ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனை நம்ப நமக்கு தெரியாவிட்டால், தேவனை நம்பி வாழ நமக்கு தெரியாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அவர் பலவீனருக்கு, அவரை நம்புகிற ஒரு பலவீனமாயிருக்கிற ஒரு மனிதனுக்கு அவர் பலனாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஒரு பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் பலனாயிருந்து பலனை கொடுத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இது என்ன பெரிய சத்தியம்! பலவீனனுக்கு பலனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நாங்களே ஏற்கனவே ரொம்ப பலனாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சொல்லலாம்.
ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்கள் மருத்துவமனைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பலவீனத்தோடு ரொம்ப சோர்ந்து போய் எத்தனையோ நாட்களாய் மாதங்களாய் பலவீனப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் பலன் உள்ளவர்களாய் இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் ஆத்துமாவில் சோர்ந்து போனவர்களாய் பலனற்றவர்களாய் நீங்கள் காணப்படலாம். ஸ்தோத்திரம். அதன் மத்தியில் அவர் பலவீனனுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 11:21. நாங்கள் பலவீனன் ஆனது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். பாருங்க, அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு பலசாலியா இருந்தவர். அநேகரை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாய் அவர்களை கட்டி ஆசாரியரிடத்துக்கு எருசலேமுக்கு கொண்டு போக பிரயாசப்பட்ட ஒரு மனிதன் தான் அந்த சவுல். அப்படிப்பட்டவர் ஆண்டவரால் அவர் சந்திக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். நாம் படித்த அந்த வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நாங்கள் பலவீனரானது போல் எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நாங்கள் பலவீனரானது போல. அப்போ என்ன அர்த்தம்? பலன் எங்களுக்குள்ளே இல்லை, நாங்கள் பலவீனரானோம் என்று சொல்ல வருகிறார். ஆனால் பவுலினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அதே பவுல் சொல்லும்போது ஆண்டவருடைய பலன் என்னை பலப்படுத்துகிறது என்கிறதை குறித்து அவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். நாங்கள் பலவீனராய் இருந்தா பரவாயில்ல, நீங்க பலமுள்ளவர்களாய் இருக்கையில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லி பவுல் இங்கேயும் எழுதுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களின் மத்தியில், ஒரு பவுலே அப்படி நீங்க பலமுள்ளவர்களாயிருக்கையில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி எழுதுவார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கி அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது 16ஆம் வசனத்துல படிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவித்த அந்த நாட்களிலே அநேக ஜனங்கள் பிசாசு பிடித்தவரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வியாதி உள்ளவர்கள், பலவிதமான வியாதி உள்ளவர்களை இயேசுவினிடத்தில், ரொம்ப பலவீனப்பட்ட நிலைமையில் உள்ளவர்களை எல்லாரையும் கொண்டு வந்தார்கள். நாம் படிக்கிறோம் ஒரு வேத பகுதியில், இயேசு இருந்ததான வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்த ஒரு மனுஷனை கூரையை பிரித்து அங்கே அவரை, அந்த பலவீனப்பட்ட மனிதனை இறக்கினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். அந்த இடத்துல கூட அந்த மனிதனுடைய திமிர்வாதத்தை ஆண்டவர் மாற்றி
அவனுக்கு ஒரு பலனை கொடுத்தார் என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு தம்முடைய பலனை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த ஆராதனை மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம், இல்லாவிட்டால் உள்ளத்தில் ரொம்ப சோர்ந்து போய் பலவீனப்பட்ட ஒரு நிலைமையோடு முறிந்து போன ஆவி உள்ளவர்களாய் ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய பலன் வேண்டும்? இயேசுவனுடைய பலன் வேண்டும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அப்பாவுடைய பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் வந்ததான எல்லா ஜனங்களையும் வேதம் சொல்லுகிறது, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார்னா அவர்கள் சுகமில்லாதபடிக்கு பலவீனத்தில் படுத்த படுக்கையிலே இருந்திருப்பார்கள், பலவிதமான பாதிப்புகள் மத்தியில் இருந்திருப்பார்கள். எல்லாரையும் இயேசு பலப்படுத்தினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் தேவன் பலப்படுத்துகிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை படிங்க. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பவுல் இங்கே எழுதும்போது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். சில வியாதிகள் பலவீனங்கள் வரும்போது மருத்துவமனைகளுக்கு போகிறோம். மருத்துவமனையில் போகும்போது அங்கே மருத்துவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். சில நேரங்களில் அவருக்கு சரியா உதவி செய்ய தெரியாதபடினால இருக்கிற வியாதியும் பெருசாகிறது. அப்படியெல்லாம் கூட நடக்கிறது. ஆனால் இங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனம், மற்றவரிடத்தில் சொல்ல முடியாத பலவீனம், மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத வேதனைகள், இவைகளின் மத்தியில் பலனிழந்து காணப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆராதன் மத்தியில் வந்திருக்கிற உங்களுடைய பலவீனங்கள், நீங்க வெளியில சில பலவீனங்களை மற்றவரிடத்தில் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்டதான சோர்ந்து போன பலவீனமா இருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். ஸ்தோத்திரம். ரொம்ப பலவீனம், ரொம்ப சோர்வு வரும்போது நம்மால் சில நேரம் என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க கூட முடியாது. ரொம்ப சோர்ந்து போய் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம திகைத்திருக்கும் போது ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நமக்குள்ளே வாசம் செய்கிற அந்த தூய ஆவியானவர் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஐயோ, என்னுடைய பிள்ளை சோர்ந்து போயிருக்கிறாங்களே, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய இந்த வாலிப பிள்ளை சோர்ந்து போயிருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஆவியானவரே அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனவே தான் பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால நிறைந்து நாம் வாழ வேண்டும். இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். மாத்திரமல்ல, தவறு செய்யும் போது தலையில ஒரு பிரண்டு இருந்து கொட்டுகிற மாதிரி, என்ன
அப்படின்னு சொல்லி நம்மை உணர்த்துவித்து ஸ்தோத்திரம் நடக்க வேண்டிய வழியில உணர்த்துகிற ஆவியானவர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஸ்தோத்திரம் நிறைய நேரங்களிலே மக்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறது பிடிக்கிறதில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் நீங்க ஸ்தோத்திரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா பிடிக்கும். நீங்க சர்ச்சுக்கு சீக்கிரமா வாங்க, லேட்டா வராதுங்க அப்படின்னா பிடிக்காது. ஸ்தோத்திரம் ஒரு அம்மா சொன்னார்கள், லேட்டா வருகிறே ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலே என் மகன் வரல. நம்ம சொல்லாம இருக்க முடியுமா? ஒரு ஆள் ரெண்டு ஆளா லேட்டா வராங்க. ஸ்தோத்திரம் நம்ம மனுஷர்கள் சொல்லுகிறது மற்ற மனுஷர்களுக்கு என்ன செய்யல, பிடிக்கிறதில்லை. எதுக்காக சொல்றோம், எதுக்காக ஊழியக்காரர் சொல்லுகிறார் அப்படின்றத யோசிக்கிறது இல்லை. நம்ம நல்லதுக்காக தான். நம்ம நல்லா ஆராதித்து தேவனை தேடி அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்கணும், அதுக்காக தான் பாஸ்டர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளுகிறதில்லை. ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? ஸ்தோத்திர நமக்கு நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஸ்தோத்திரம். பிரஷர் செக் பண்ணுவோம். வியாதி போகும்போது டாக்டர் அப்படியே ஒரு பையை வைத்து அமுக்கி ப்ரெஷர் செக் பண்ணுவார். பரவாயில்ல, உங்களுக்கு ப்ரெஷர் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, சந்தோஷம். பல நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் எப்படி ப்ரெஷர் நல்லா இருக்கிறது, அதுபோல் சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நல்லா இருக்கும். ஆனால் திடீர்னு பார்க்கும்போது ஸ்தோத்திரம் 80லையும் 100லையும் இருக்க வேண்டிய ப்ரெஷர் 0வாய் மாறி போகும்போது என்ன ஆகும்? ஸ்தோத்திரம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் மாதிரி ஆயிரும். அதுபோல தான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில கிறிஸ்தவ வாழ்க்கையில சில நேரம் ஆகி விடுகிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறார். பலனிழந்த நிலைமையின் மத்தியில், ஐயோ என் பிள்ளை சோர்ந்து போயிருக்கிறதே, வேதனையோடு இருக்கிறதே, துக்கத்தோடு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனங்களில் தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்தி ஸ்தோத்திரம் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காரியெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம ஆவியானவரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது அவரே நம்முடைய பலவீனங்களை அறிந்து நாம் பலனடையும்படியாய் என்ன செஞ்சா நமக்கு, அவர் என்ன செஞ்சா நமக்கு பலன் வருமோ அப்படி பலனை கொடுத்து அவர் வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வாசிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பவுல் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். பவுலுக்கு ஒரு வியாதி, அவரை குட்டுகிற ஒரு சாத்தானுடைய முள்ளை போல ஏதோ ஒரு வியாதி பவுலுக்கு இருந்தபோது 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருந்தது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஸ்தோத்திரம். இதை குறித்து வேதாகம பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், பவுலுக்கு ஏதோ ஒரு வியாதி அவருக்கு இருந்தது. ஸ்தோத்திரம். அதை ஆண்டவரை எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி 3 தரம் அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் பவுலை பார்த்து என்ன சொன்னாரா? ஸ்தோத்திரம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும்,
பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் என்ன சொல்லுகிறார்னா, நான் பலவீனமாய் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நான் பலன் கொஞ்சம் குறைந்தவனாய் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நான் கொஞ்சம் பலவீனமாக இருந்தா அவருடைய மேலான பலன் என் வாழ்க்கையில் இறங்கி வருமே. எனவே எனக்கு அவருடைய பலன் தேவை அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷத்தோட பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த பலவீனத்தில் விளங்குகிற அவருடைய பலன் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த நாளிலே சோர்ந்து போன நிலைமைகளை ஸ்தோத்திரம், இந்த ஆலயத்தை விட்டு நீங்க போகும்போது மூட்டை கட்டி வெளியே எப்படி ஒரு குப்பையை வெளியே வைத்து விட்டு போவீங்களோ அதுபோல விட்டு விட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவீனங்களோடு, இருதயத்தில் சோர்ந்து போன பலனில்லாத நிலைமைகளோடு நீங்க வீடுகளுக்கு போக வேண்டாம். ஆண்டவர் உங்களை எல்லா நேரத்திலும் உங்கள் பலவீனங்களின் மத்தியில் உங்களை பலப்படுத்தி வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் வேதத்தில் பார்க்கும்போது ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 29 முதல் படிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம்? பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இளைஞர்கள் கூட, வாலிபர்கள் கூட அவர்கள் சோர்வடைந்து இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ ஆண்டவர் நம்மை பலப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய பலன் எனக்கு தேவை, உம்முடைய பலன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கிற மக்களாய், தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்கும்போது பலவீனங்கள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கழுகுக்கு சமானமான புது பலனை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து எப்படி மாறுவாங்களாம்? கழுகுகளைப் போல. கழுகை பார்த்தீங்கன்னா அது பலன் வயதாகி அதால் ரொம்ப பறக்க முடியல, காற்றை வேகமாய் கிழித்து வேகமாய் அது பறக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி தோணும்போது அது உயரமான கண்மலையில் போய் கொஞ்ச நாள் அப்படியே இருந்து தன்னுடைய இறக்கையெல்லாம் எடுத்து அதுவே தன்னுடைய அழகுனால எடுத்து போட்டுருமா. ஸ்தோத்திரம். அப்படி இப்போ மொட்டை கழுகாய் மாறிவிட்ட அந்த கழுகுக்கு சில நாட்களிலே மறுபடியும் இறக்கை முளைக்க ஆரம்பிக்கும். பார்த்தா அது பயங்கரமான அந்த காற்றை கிழித்து கொண்டு வேகமாய் பறக்கிற பலனுள்ள கழுகாய் மாறிவிடும் என்று சொல்லுகிறார்கள். எனவே தான் ஆண்டவர் கழுகோடு ஒப்பிட்டு நாம அவருக்கு காத்திருக்கும் போது கழுகுக்கு சமானமான ஒரு பலனை கொடுப்பார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்னைக்கு சோர்வோடு, பலவீனத்தோடு, குழப்பங்களோடு வந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு காத்திருக்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க, ஜெபம் பண்ண நேரத்தை ஒதுக்குங்க. ஆண்டவரிடத்தில் காத்திருந்து ஆண்டவரோடு நீங்கள் பேசுங்க.
பரலோக தகப்பன் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்கிற அந்த ஆண்டவரிடத்துல நீங்க காத்திருந்து அவரோடு பேச ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில கழுக போல புதுபலனோடு பறப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பறக்க விரும்புறீங்க? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு காத்திருங்க. நீங்க சோர்வுகள் இல்லாதபடிக்கு பாருங்க, எலியா ஆண்டவர் கொடுத்த அந்த போஜனத்தினுடைய பலத்தினால 40 நாட்கள் நடந்து, போது ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் செத்து போயிடுறது தான் எனக்கு பிடிக்குது, இதுக்கு மேலே நான் வாழ விரும்பவில்லை அப்படின்னு சொன்ன எலியாவை ஆண்டவர் போஜனத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தி பார்த்தா அந்த போஜனத்தினால இரவு பகல் 40 நாள் பிரயாணம் பண்ணி ஒரே பெண்கிற அந்த கண்மலையில போய் நிற்கிறார். ஆண்டவர் எலியாவோடு பேசுகிறார். எலியாவை, இங்க உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பேசுகிறார். எலியாவினுடைய வாழ்க்கையில அவர் அதுக்கப்புறம் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கடைசியில எலியாவை தேவன் அங்கே ஸ்தோத்திரம் வானத்துக்கு எடுத்துக்கொண்டார். அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அங்கே வந்தது. எலியாவை தேவன் அங்கே மேகங்களுடனே எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனப்பட்ட நிலைமைகளை மாற்றி பலனை கொடுக்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு எனக்கு பலனை கொடுப்பார்னு சொல்லி? ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் அவர் பலனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுடைய வேலைகளை செய்ய அவர் பலனை கொடுப்பார். என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை செய்ய உங்களுக்கு பலனை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்களுக்கு பலன் இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சில காரியங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், மகனே மகளே, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், இருக்கிற பலத்தோட நீ ஓடு. ஸ்தோத்திரம். எனக்கு காத்திரு, உனக்கு பலன் தேவைப்படும் போதெல்லாம் எனக்கு நீ காத்திரு மகனே மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த நாட்களில் வாழ்ந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே குஷ்டரோகி ஒருவன் வருகிறான், கண்ணீரோடு வருகிறான், அவமானங்கள் நிந்தனையோடு அந்த குஷ்டரோகி வருகிறான். ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க, அவனுடைய பலவீனத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருந்தார். அவனுடைய சரீர பிரகாரமான பலவீனம் நீங்கும்படியாய் இயேசு அவனுக்கு அற்புதம் செய்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1லிருந்து படிங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஸ்தோத்திரம். வேதத்துல 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவன் ஸ்தோத்திரம், ஆண்டவரே, இங்க தொழுது பணிந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத worshiped him அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. and behold there came a leper and worshipped him saying, Lord, if you wilt, thou canst make me clean. உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆராதித்தான். worshiped அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆராதனை, தேவனை ஆராதிக்கணும்னா நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. அந்த நாளிலே தான் ஸ்தோத்திரம், ஏதோ அவங்களுக்கு தலைக்கு மேலே ஸ்தோத்திரம் வேலை இருக்கிறது மாதிரி பல காரியங்களை செய்துட்டே ஜனங்கள் இருக்கிறார்கள், விசுவாசிகள். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மனிதன் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து வர்ஷிப் பண்ணுகிறான், ஆராதிக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. என்ன நடக்கிறது? அவன் சொல்றான், ஸ்தோத்திரம், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை
வந்து விட்டது. நம்பிக்கையோட தான் இயேசுகிட்ட போறான். நம்பிக்கையோட தான் இயேசுகிட்ட போறான். எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கையோட தான் இயேசுகிட்ட போனா. தோத்திர நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை என்ன செய்யணும்? நம்பணும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். அந்த குஷ்டரோகியினுடைய வாழ்க்கையில நம்பிக்கையோட போறான். உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மால கூடும் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறீர். என்னுடைய இந்த குஷ்டரோகம் என்கிற பலவீனத்திலிருந்து என்னை பலப்படுத்த, என்னை சுகமாக்க உம்மாலே கூடுமப்பான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட அவன் போறான். இன்னைக்கு வந்திருக்கிற தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற நிலைமையாய் தெரியலாம். வெளியே பார்க்கும்போது சில காரியங்கள் இனிமே இதை குறித்து நம்பிக்கையே இல்லை அப்படின்றது போல ஒருவேளை இருக்கலாம். ஆனா அந்த நிலைமையிலும் நீங்க ஆண்டவரை நம்புனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த குஷ்டரோகியினுடைய நிலை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவனை சாதாரணமாக அவன் மற்ற மனிதரிடத்தில் பேச முடியாது, மற்ற மனிதர்களோடு கூட சேர்ந்து வாழ முடியாது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியாது, ஒரு நல்ல காரியத்துக்கு அவன் குடும்பத்தில் பங்கெடுக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் அவன் வரும்போது பலரும் பலவிதமாயிட்டே, ஏன்டா இங்கே வர, கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்கிறது, இங்கே வந்து எங்களுக்கு நோயை கொடுக்க வாரியா அப்படின்னு சொல்லி கூட திட்டியிருப்பாங்க, அடிக்க கூட வந்திருப்பாங்க. ஆனாலும் இயேசுவுக்கு முன்னாடி வந்து, இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லி, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மாலே ஆகுமப்பா, உம்மாலே ஆகும் என்று சொல்லி இயேசுவை நம்பி அவன் வேண்டிக் கொண்ட போது, அந்த நேரத்தில் இயேசு என்ன சொன்னார்? வசனத்தில் நாம் படித்தோம். என்ன படித்தோம்? ஸ்தோத்திரம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஸ்தோத்திரம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டார். பாருங்க, குஷ்டரோகியே கையை நீட்டி, அப்பா எவ்வளவு வேதனையோடு இருக்கிற, எவ்வளவு பலன் இழந்து சோர்ந்து போய் இருக்கிற, எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு எப்பவுமே நீ நல்லா இருக்கணும்னு தான் விருப்பம், சித்தம், நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி உடனே அவனுடைய கையை, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஸ்தோத்திரம். உடனே அவனுக்கு விடுதலை உண்டாயிற்று. இயேசு தொட்ட உடனே அவனுக்கு விடுதலை உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரே, இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஸ்தோத்திரம், இன்னைக்கும் அவர் இறங்கி வந்து உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாக, மகனே மகளே எனக்கு சித்தம் உண்டு, உன் வியாதி நீங்கட்டும், கஷ்டம் மாறட்டும், உன் கண்ணீர் மாறட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் தொடர்ந்து பேசும்போது, இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்று சொல்லி அவனை தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவரை தேட அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். உனக்கு சரியாகிவிட்டது, குஷ்டரோகம்லாம் சரியாயிட்டது அப்படின்னு சொல்லி இனிமே உன் வாழ்க்கையில நீ அசால்ட்டா இருக்காதப்பா, நீ எங்க போய் ஆசாரியருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரத்துல உன்னை காண்பி. ஸ்தோத்திரம். நான் இயேசு கிட்ட போனேன், இயேசு இத்தனை வருடமா கண்ணீரோடு இருந்த என்னுடைய குஷ்டரோகத்திலிருந்து என்னை சரிப்படுத்திட்டாரு, பாருங்க என்னை சரி பண்ணுங்க. நான் குஷ்டரோகம் சரியானப்புறம் எல்லாரும் அந்த குருவியெல்லாம், அந்த நாட்களின் வழக்கத்தில் குருவியெல்லாம் ஆண்டவருக்கு உற்சாக பலியாக, பாவ நிவாரண பலியாக செலுத்துவாங்களே, அதை நான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிக்கும்படியாக இயேசு அவனை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம்,
ஆண்டவர் அவனை எங்கே அனுப்புகிறார்? ஆசாரியனுக்கு காண்பிக்கும்படியாய் அனுப்புகிறார். ஆசாரியன் எங்கே இருப்பார்? அந்த நாட்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பார், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவராய் இருப்பார். ஸ்தோத்திரம். இன்னைக்கும் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் தேவனை தேடுகிறது, ஆராதிக்க வேண்டியது, சபை கூடி வந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டியது முக்கியமான காரியமாக இருக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விடக்கூடாது என்று சொல்லி எபிரேயர் 10:25 சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்து தேவனை தொழுது கொண்டு நாம் கடந்து போவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலனாய் இருக்கிறது. ஸ்தோத்திர. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய ஜனங்களை ஆலயத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன், மகிழ்ச்சி அடைய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த குஷ்டரோகியினுடைய வாழ்க்கையில் இத்தனை காலம் குஷ்டரோகம் என்கிற அந்த வியாதியினால பலன் இழந்து சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, அவனுடைய உள்ளத்தில் அவனுடைய இருதயத்தில் இருந்த வேதனைகள் விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவனுடைய வேதனை இருந்திருக்கும். ஆனால் அந்த மனிதனை இயேசு ஒரே நிமிடத்தில் பலப்படுத்தி அவனுக்கு வாழ்வு கொடுத்தார். நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பலவீனங்கள் மத்தியில் பலனை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்துகிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். இன்னொரு சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம். அதே 8ஆம் அதிகாரத்தில் ஒரு 100க்கு அதிபதி இயேசுவனிடத்தில் வருகிறான். அந்த 100க்கு அதிபதிக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் ரொம்ப பலவீனத்தோடு படுத்திருக்கிறதாக இயேசுவனிடத்தில் அந்த மனிதன் சொல்லுகிறான். பாருங்க, 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்க, இந்த 100க்கு அதிபதினா 100 சேவகர்களுக்கு, 100 படை வீரர்களுக்கு ஒரு தலைவனாய் இருக்கிற அதிபதி. ஸ்தோத்திரம். இவருக்கு கண்ட்ரோல்ல 100 வீரர்கள் இருப்பார்கள் அந்த நாட்களில். அப்படிப்பட்டவர் வந்து, ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய வேலைக்காரன் அந்த திமிர்வாதம் என்கிற வியாதியினால பாதிக்கப்பட்டு ரொம்ப பலவீனத்தோடு வேதனைப்படுகிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டான். உடனே சரி, வீடு எங்க இருக்கு, காமி, போலாம் அப்படின்னு சொல்லி, நான் வரேன், உன்னுடைய வேலைக்காரன் சுகமாகணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி, நான் வருகிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அதுக்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன், நான் வரேன், இவ்வளோ தூரம் உன்னுடைய வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கிற, நான் வரேன், உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது 100க்கு அதிபதி இயேசுவனிடத்தில் சில காரியங்களை பேசுகிறார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. ஆண்டவரே, நீங்க வீட்டுக்கு வந்து அவனுக்கு எண்ணெயெல்லாம் பூசி, என்னென்ன பூசணுமோ எல்லாத்தையும் பூசி, என்னென்ன முறைத்தனங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையும் செய்து சுகமாக்கிருங்க அப்படின்னு அவனே அட்வான்ஸாக சில காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, ஈரன் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இங்கே இருந்துட்டே ஒரு வார்த்தை சொன்னா போதுமே ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவும். உமக்கு எவ்வளோ வேலை இருக்கு, உங்களை சுற்றிலும் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேருக்கு நீங்க சுகம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க இங்க இருந்துட்டே ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், என்னுடைய இந்த 100க்கு அதிபதி ஆகிய இவனுடைய வேலைக்காரன் சுகமடையட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா போதும் ஆண்டவரே. காரணம்,
நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் 9ஆம் வசனத்துல எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். ஸ்தோத்திரம். அவன் என்ன சொல்றான்? நான் ஒரு 100க்கு அதிபதி, என் கீழே நிறைய சேவகர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தனை பார்த்து நீ இந்த இடத்துக்கு போ, இந்த காரியத்தை செய், இங்க போய் இந்த வேலையை முடி, இங்க போய் அந்த பாதுகாப்புக்கு நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் மதிக்கிறான். என் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவன் நேரே போறான், நான் செய்ய வேண்டிய அந்த வேலைகளை அவனுக்கு கொடுக்கிற வேலையை செய்யறான். ஸ்தோத்திரம். எனக்கே அவ்வளவு பவர் இருக்கிறதுன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கும், இயேசுவுக்கு எவ்வளவு பவர் இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த சாதாரண வியாதியில கிடக்கிற அந்த மனிதனுடைய பலவீனத்தை நீக்கி போட உங்க பவர் வந்துதான் பவரை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லையா, இங்க இருந்து ஒரே வார்த்தை சொன்னீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த பலன் அவனுக்குள்ள வந்துவிடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறான். அந்த மனிதனுக்கு அவன் இன்னுமே கூட ரட்சிக்கப்பட்டிருந்தானா தெரியல. அவன் ஒரு ரோமனாய் தான், ரோமர்கள் தான் 100க்கு அதிபதியா இந்த நாட்களில் இருந்தாங்க. ஒரு ரட்சிக்கப்படாத, இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இயேசுவின் மேல இருந்துச்சுன்னா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க? பல நேரங்களில் நம்பிக்கை 100லேருந்து 0வாய் மாறி விடுகிறதே. ஸ்தோத்திரம். பிபி 0வா போகிறது போல ஸ்தோத்திரம், நம்முடைய நம்பிக்கை எப்படி மாறி விடுகிறது? 0வா போகிறது. ஸ்தோத்திரம். 100க்கு அதிபனுடைய நம்பிக்கையை பார்த்து ஆண்டவருக்கே ஒரே இன்ப அதிர்ச்சியாய் மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை படிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். நிறைய பேர் கூடியிருக்கிறார்கள். இந்த மனிதன் இந்த வார்த்தையை கேட்டவுடனே, மனிதன் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே, இஸ்ரவேல ஜனங்களே, உங்களுக்குள்ளும் கூட இந்த விசுவாசத்தை நாம் பார்க்கல, அவ்வளோ விசுவாசம் உள்ளவனா இந்த மனிதன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம், அவனை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. என்ன நடக்கிறது? ஸ்தோத்திரம். அந்த மனிதன் சுகமடைந்ததை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. எங்க எப்படி சுகமடைந்தான் பாருங்க. 13ஆம் வசனத்துல பின்பு படிங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, விசுவாசித்தையே நீ நம்புனல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி நம்பின பாத்தியா, நீ போலாம், உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லி இயேசு அவன்கிட்ட சொன்ன போது அவன் புறப்பட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். குதிரையில வந்திருப்பானோ இல்லாவிட்டா அவன் ஒரு அதிகாரி, எப்படி வந்திருப்பார் தெரியல. அவர் வேகமாய் போகும்போது வழியிலே நியூஸ் வருகிறது, அந்த நாளிகையிலே அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இந்த நாளில ஆண்டவர் உங்களை பார்த்து ஸ்தோத்திரம் உங்களையும் பலப்படுத்தும்படியாக தேவன் ஸ்தோத்திரம் விரும்புகிறார். உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த நாளில முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறும். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்கிற பாடலை பாடி எல்லாரும் இந்த வேளையில் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு பாடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உங்க வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு ஜெபமாய் பாடுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவில் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவில் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவை நம்பிச்சு பாடுவோமா? அவரை விசுவாசித்து பாடுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஓ கண்ணீர் மாறிடும். நாளில் உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார். ஒரு வார்த்தை அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். ஆமென். வியாதிகள் வறுமைகள் மாறுகிறது, குறைவுகள் நீங்குகிறது, பலவீனங்கள் நீங்கி போகிறது. விசுவாசத்தோடு ஆண்டவரை துதியுங்க. ஜீசஸ். துக்கம் மாறிடும், ஓ கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம். எல்லாரும் சொல்லுவோம். இயேசு ஒரு வார்த்தை சொன்னா சுகம், மதுரமாகும் வார்த்தைகள். வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம், வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னா வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறுமே ஆண்டவரே. கண்ணீர் மாறிடும், கஷ்டம் மாறிடும், இருண்ட அனுபவம் மாறும் அப்பா. ஓ இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டதான ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் நீர் ஒரு வார்த்தை சொன்னபோது அவனுடைய சுகவீனங்கள் நீங்கட்டும், அவனுடைய பலவீனங்கள் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னபோது அதே நேரம் அதே நொடி பொழுதுல அவனுடைய வியாதி நீங்கிற்று. பலவீனம் பட்ட அவன் பலனாய் மாறினான்.
அவனுடைய சுகவீனம் எல்லாம் மாறிச்சு ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்களுடைய பலவீனங்கள் மாறும்படியாய், சோர்ந்து போன நிலைமைகள் மாறும்படியாய் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையெல்லாம் நீர் பேசினால் செழிப்பாய் மாறுமே. ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனம் எல்லாம் பலனாய் மாறுமே, என்னுடைய பலவீனம் எல்லாம் பலனாய் மாறுமே. கழுகுக்கு சமானமான ஒரு புது பலன் உண்டாகுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிற பலவீனப்பட்ட சோர்ந்து போன நிலைமையுள்ள ஜனங்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரையும் அவர் பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் உம்மை நாங்கள் தொழுது கொள்ள ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை ஆராதிக்கிற இந்த மிகப்பெரிய நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவரே, நேரத்தை எங்களுக்கு தந்துகிறே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவோ கோடீஸ்வரர்களுக்கு, ஐஸ்வர்யவான்களுக்கு, கல்விமான்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம், உம்மை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்மை ஆராதித்த அத்தனை ஜனங்களையும் தேவன் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால நீர் ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீர் பலவீனப்பட்டவர்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி வேத வசனங்களிலிருந்து நாங்கள் தியானித்தோமே கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜனங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பல ஜனங்கள் சோர்ந்து போனவர்களாய், பலன் இல்லையே என்னுடைய வாழ்க்கையில, ஒரு அடி கூட வைக்க பலன் இல்லையே, ஒரு அடி கூட முன்னேறி வாழ்க்கையில போக என்னால முடியலையே, அவ்வளவு சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவர்கள் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்ட எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே அப்பா, உம்முடைய பலனை கொடுத்து நீர் நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும், ஒவ்வொரு சோர்ந்து போன ஜனங்களுக்குள்ளும் ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களிலும் ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துவீராக ஆண்டவரே. strengthen every people Lord. எல்லா பலவீனங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். மனுஷன் அறிய முடியாதப்பா, நீர் அறிந்திருக்கிறீர், தேவன் அறிந்திருக்கிறீர். நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல பலனடைந்து ஆண்டவரை பறக்க செய்கிற தேவனப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவீனப்பட்டு ஆண்டவரே ஒரு புழுவை போல இருக்கிறவர்களாய் அல்ல, கழுகை போல பறக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் தரப்போகிறபடியினால ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி சொன்ன தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு எழும்பி பிரகாசிக்க வழி நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. சரீர பலவீனங்கள் இந்த நாளிலே மாறி போகட்டும் ஆண்டவரே. உள்ளான ஆண்டவரே ஆத்துமாவிலே இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே பயத்தின் கிரியைகளாயிருந்தாலும், சோர்ந்து போன நிலைமைகளாயிருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போடுகிறீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு சோர்ந்து போய் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகி உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி சொன்ன போது அவனுக்கு மனதிறங்கி அவனுடைய சுகவீனங்களை எல்லாவற்றையும் மாற்றி அவனை பலப்படுத்தி, மகனே நீ ஆலயத்துக்கு போ, நீ தேவனை தேடு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைத்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே அவனுக்கு சுகம் கொடுத்தீரே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதி உம்மிடத்தில் வந்து
அவ்வளவு பொறுப்புள்ள அவ்வளவு மேன்மையான ஒரு நிலைமை உள்ளவனாயிருந்தாலும் தாழ்மையோடு அப்பா நீங்க ஒரு வார்த்தை இங்க இருந்தே சொல்லுங்க, என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா என் வேலைக்காரன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்ன போது, ஆண்டவரே உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லி உன் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி அவனுக்கு அற்புதம் செய்தீரே ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில இப்படி உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். இந்த 100க்கு அதிபதி இன்னும் அவன் ரட்சிக்கப்பட்டானோ இல்லையா எங்களுக்கு தெரியாது. அவன் ஆண்டவரே அவ்வளவு நம்பிக்கையோடு உம்மை நம்பினான் கர்த்தாவே. பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாதவர்களாய், ஜெபிக்க முடியாதவர்களாய் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறோம் என்று சொல்லி அப்பப்போ எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறோம். நீ சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவரே பலன் கொடுக்கிற தேவனப்பா. ஆண்டவர் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறீர். எல்லாரையும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி இந்த நாளிலே வழி நடத்துவீராக. எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். சோத்திர. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா, ஆயத்தமா, இயேசுவை சந்திக்க ஆயத்தமா.